தமிழ்நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் புதிதாக மருத்துவமனைகளை திறக்கும் போது மருத்துவர்கள் செவிலியர்களுக்கான பாதுகாப்பை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். சென்னை கிண்டி அரசு பன்னோக்கு மருத்துவமனை மருத்துவர் பாலாஜி மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு தலைவர் மருத்துவர் பெருமாள் பிள்ளை தலைமை தாங்கினார். கண்டிக்கின்றோம் 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 மருத்துவர் மீதான தாக்குதலை கண்டிக்கின்றோம். மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிடு. போராடுவோம் போராடுவோம் கோரிக்கை நிறைவேறும் வரை போராடுவோம். மருத்துவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை தடுக்க 12 மணி நேரத்திற்குள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்றும் மருத்துவமனை பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்க வேண்டும் எனவும் சேலம் மருத்துவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இப்போ என்ன சொல்லியிருக்கான், 12 மணி நேரத்துக்குள்ள எஃப்ஐஆர் போடலைன்னா கன்சர்ன்ட் ஆஃபீஸர் வில் பி சஸ்பெண்டட். ஸோ நம்ம இந்த போராட்டத்தின் வாயிலாக நம்ம கேட்குற வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை, இந்த 248 அரசாணை ஒரு நல்ல அரசாணை கலைஞர் கொண்டு வந்தார். ஃபஸ்ட்டு ராஜசேகர ரெட்டி ஆந்திராவில் கொண்டு வந்தார். செகண்ட் மாநிலம் தமிழ்நாடு தான். அதில் 2 பாயிண்ட் கொண்டு வரணும். ஒன்று, எனி ஆஃபீஸர் ஹூ ஃபெயில் டு ஃபைல் எஃப்ஐஆர் வித்தின் தி ஸ்டிப்புலேட்டட் டைம் ஆஃப் 12 hours வில் பி பனிஷ்ட் ஆர் வில் பி சஸ்பெண்டட். கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்க மாவட்ட தலைவர் டாக்டர் கனகராஜ் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கு வேண்டும் வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு. போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்றனர். நெல்லையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதேபோல் திண்டுக்கல், ஹோசூர், காஞ்சிபுரம், கும்பகோணம் அரசு மருத்துவர்கள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றனர். அர்ப்பணிப்பு உணர்வோடு அரசு துறையில் பணிபுரியும் மருத்துவருக்கு பாதுகாப்பு கொடு. அரசு மருத்துவமனைகளில் புறநோயாளிகள் பிரிவில் சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்பதால் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் பெரும் வேதனைக்கு ஆளாகினர். மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவு மட்டும் செயல்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.